நமோ நாராயண நமக ஹரிமோ நமோ நாராயண நமக நமோ நாராயண நமக ஹரிமோ நமோ நாராயண நமக. எனக்காக கை தட்டலைனாலும் இவருக்காக கை தட்டல. வாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினார். ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். குறுநிலத்தின் ஒற்றவன் பெற்ற தமிழ் செல்வியே, வந்தாரை வரவேற்கும் குடமான்பிலே சிறிது முறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்று உமக்கு முதலிலே என்னுடைய வாழ்த்து. காவிய புகழ் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் எனது பெயர் கந்தவேடன். தந்தை கைலாசநாதன், தாய் பிரசன்ன நாயகி. வேட்டையாடுவது எங்களுடைய குலத்தொழில். வேட்டை நிமித்தமாக வருகின்ற பொழுது அழகான மான் கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு மான் மட்டும் மிகவும் அழகான மான் கண்டதும் கொண்டே மீது காதல் பார்த்தோன்னே காதல் வந்துருச்சா? மான் மேல இல்லங்க, மான் என் தலையில நின்னு பேசுங்க. மான்னாலே அழகுதான். அப்புறம் அழகான மான் அப்படின்னா என்னது? அப்படிலாம் இல்லங்க. 10 பேர் நிக்கிற ஒரு 10 பொம்பளை பிள்ளைய நிக்குதுன்னு வைங்களேன், பெண்கள் அழகுதான் பொதுவா. ஆமா. ஆனா 10 பெண்கள் நிக்கிற இடத்துல ஒரு புள்ள மட்டும் நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி தேவாத மாதிரி தெரியும்ல. ஆமா, அது அந்த பொண்ணு மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சுன்னா எத்தனை பெண்கள் நின்னாலும் சரி, அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு அழகா தெரியும். இதுவும் மான் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு மான் மட்டும் மிகவும் அழகான மான் கண்டதும் கொண்டே இது மீது காதல் பிடிக்கலாம் என்று உட்படுகின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் சண்டாளன் மூர்க்கன் வீரத்தை கருதலை முடையன் எங்க அண்ணன் தருத்திரம் பிடிச்சவன் தருத்து நிறுத்திட்டேன். இல்லைன்னு வைங்களே பிடிச்சிருப்பேன். பிடித்துக் கொண்டு என்னுடைய இருப்பிடம் நோக்கி சென்றிருப்பேன். இடத்தினுடைய தலைவி வள்ளி தாங்கள் இருப்பதாக சொன்னார். உங்கள்ட்ட கேட்டா நீங்க பிடிக்க விடுவீன்னாரு. அப்படியா? அதனால உங்கள்ட்ட கேட்டு பிடிக்க விடுவோம்னு சொன்னாரு. அதனால உங்கள்ட்ட கேட்டு பிடிச்சிட்டு போலாம்னு வந்தேன். சரி, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருவேன். அப்படியா? இருக்கிறத கேட்டா பிடிக்க விடலாம், இல்லாதவனை கேட்கும் போது எப்படி பிடிக்க விட முடியும்? இருக்கு. உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? என்னங்க இல்லன்னு இருக்கிறத இடத்துக்கு போ சொந்தக்காரி நானு, நான் தானே சொல்லணும். இருக்கு இல்லங்கறத நான் தானே சொல்ல முடியும். இருக்கு உங்களுக்கு தெரியல. இல்ல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியுது, இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்குங்கறேன் நானு. இல்ல நான் தான் இல்லங்கறேன். சரி வாங்க ரெண்டு பேருமா பாப்போம். ரெண்டு பேருமா எப்படி பார்க்க முடியும்? நீங்களும் பாருங்க. பார்த்தா ஒத்துக்குவீங்களா? ஆமா. ஒருவேளை பார்த்துட்டா ஆமாங்க இவங்க சொன்ன மாதிரி இல்லதான் பா. இல்ல பார்த்துட்டா அதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லி ஆமாங்க இருக்குதாங்க, நீங்க பிடிக்கும் போது தான் தெரியுது இருக்குறதே அப்படி. சரி நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வருது. இருக்குதா? நான் என்ன சொல்றேன், உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்குறேன். உள்ள போங்க, எங்க அண்ணன் காட்டுவாரு, இருந்தா பிடிச்சிட்டு வாங்க. பொறுப்பே இல்லாதவங்க அவனை நம்பி எல்லாம் பொறுப்பு இல்லாம எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க வாங்க ரெண்டு பேரும் போவாங்கறேன் நான். என்ன எதுக்குங்க கூப்பிடுறீங்க? நான் எதுக்குங்க வரணும்? நீங்க வந்தா தானங்க பிடிக்க முடியும். நான் வந்தா எப்படிங்க பிடிக்க முடியும்? யார் உங்களுக்கு என்ன இடத்த பார்க்கணும் அவ்வளவுதானே. உங்களுக்கு இடத்த பார்த்தா மான்குடி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இடத்த நீங்க காட்டினா தான் நான் பிடிக்க முடியும். நான் காட்டினா தான் பிடிக்க முடியுமா? ஏன் எங்க அண்ணன் இடத்த காட்டணும் உங்களால பிடிக்க முடியாது? பொறுப்பா இருக்க உங்களுக்கு தான பொறுப்பு. ஏங்க உங்களுக்கு தேவை மான்குட்டி தானங்க. ஏங்க தலைவி இடத்த யார் காட்டினா தான் என்ன? தலைவிங்கற பொறுப்பு யாருக்கு? என்னட்ட தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு கொடுத்தாங்க? இடத்த பொறுப்பா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பொறுப்பான ஆள் நீங்க தான். இப்ப பொறுப்பான ஆள் நீங்கங்கிறதுனால தான் பொறுப்பு உங்கள்ட்ட இருக்கு. இந்த பொறுப்பான ஆள் என்ன பண்ணணும்னா வாங்க ரெண்டு பேரும் போவோம், போய் ரெண்டு பேருமா சேர்ந்து பாப்போம். சரி உங்களுக்கு உதவியா நான் இருக்கேன், எனக்கு உதவியா நீங்க இருங்க. எதுக்கு? உங்களுக்கு வேணா நான் உதவியா இருப்பேன். ஏன்னா எங்க இடத்த தேடி வந்திருக்கீங்க. சரி நம்ம இடத்த ஒருத்தர் தேடி வந்துட்டாரு அப்படிங்கறத உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி இருங்க. எங்க எனக்கு எதுக்குங்க உங்க உதவி? இன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களே பண்ணுங்க. பிரச்சனை வேலை முடிஞ்சா சரி. மான்வித இல்லன்னு சொல்லியாச்சு. நான் இருக்குங்கறனே. சரி அப்படியே இருக்குன்னு சொல்றீங்களே, உங்க மானுக்கு உண்டான பெருமைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆமா
என்ன இப்படி போறீங்க? இங்க வாங்க. யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க? இல்ல நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்களா? சரி எனக்காக தான் நீங்க தேட போறீங்களான்னு நான் உங்க முன்னாடி சரி நான் என்ன ஒருவேளை போய் தேடுறேன். தேடிட்டு ஒருவேளை இருந்தா உங்களை நீ வாட்டுக்கு தேட பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அப்புறம் நாங்க எடுக்க முடியல. இருக்கிறதே எங்களால வச்சுக்கிட்டு இருக்க முடியல. அப்படியா? இதுல வேற உங்கள்ட்ட வேற நாங்க வச்சுக்கணுமா? வச்சுக்கிட்டு இருக்க முடியலனா உங்கள்ட்ட வச்சுக்கிட்டு நாங்க என்னங்க பண்ண போறோம்? இல்ல என்னட்ட வச்சுக்கிறது தான் பிரச்சனைங்கறேன். அதுதான் உங்கள்ட்ட வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? என்னட்ட உங்கள்ட்ட இருக்க இப்படி எல்லாம் அனுமதி கேட்காம உள்ள வர கூடாது. பெண்கள் இருக்கிற இடத்துல எதுக்கு அனுமதி இல்லாம உள்ள வரீங்க? நான் பேசிக்கிட்டு பாடிக்கிட்டே இருந்தேனா? ஒருவேளை நீங்க இருக்கோன்னு போனீங்களா? சரி எனக்காக தான தேட போறிய? அப்படி இல்ல தேடலாம் போகல. எங்க அண்ணன்ட்ட கேட்காம விட்டுட்டே நீ தேடு இந்த மான்குட்டி எதுவும் பாத்தியானே அப்படி கேட்கல. தேட போறேன் பாத்துருப்பாரோ என்னமோன்னு கேட்கலாம்னு போனேன். அதுக்குள்ள எதுக்கு பின்னாலே வந்தீங்க நீங்க? அதான் நீ எனக்காக போறீங்களோன்னு வந்தேன். என் பேச்சுக்கு ஒரு வேளை செவி மடுத்து சரின்னு ஒத்துக்கிட்டு வா அப்படி போறீங்களோன்னு நினைச்சேன். இல்லையா? இல்ல நானா தான் வந்தேன். நானா தான் வந்தேன். நீங்களா வந்தீங்களா? ஆமா. எங்க வந்தீங்க? காவலுக்கு. நான் ஒரு மாதிரி என் பேச்சு கேட்டு அப்படி வரலையா? பொய் சொல்றீங்க. உங்களுக்கு என் மேலே என் பேச்சு மேலேயும் கொஞ்சம் விருப்பம். விருப்பமா இருந்தாலும் அது இடையில ஒரு பேர் ஒண்ணு சொன்னீங்க. என்ன? இன்னாரோட நாடகம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு அந்த பேரை கேட்டேன்னா சரி போவோம். அவன் நான் சொல்லவே இல்லையே. சொன்னீங்க. இந்த கதையெல்லாம் நீங்க அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவனை போய் சொல்லு. பள்ளிக்கூடம் படிக்காமல் தான் குட்டி போட்டது போடாதது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு கேக்குறேன். வாய முடிய கேள்வி கேக்குறேன். குட்டி போட்டதுக்கும் குட்டி போடாததுக்கும் வித்தியாசம் தெரியாதா? அதான் கேக்குறேன் எப்படி தெரியும்னு கேக்குறேன். எனக்கு தெரியும். சொல்லுங்களேன். நீங்க தெரிஞ்ச என்ன புரிய? அட தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் இதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாளா குட்டி போட்டது போடாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ஆகல. குழந்தை இருக்கா? இல்ல இல்ல கல்யாணம் ஆகாம இப்படி குழந்தை வரும்? கல்யாணம் ஆகாம குழந்தை வராதா? மட்டும் போட்டு இருந்தா இல்ல கல்யாணம் ஆகாம குழந்தை வரும். குழந்தை வர ஆனா அதுக்கு பேரு வேற மாதிரி மாறி போயிரும். இல்லம்மா திருமணமும் நடந்து குழந்தை பிறந்தாதான் அது நியாயமா இருக்கும். கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்தவங்க இருக்காங்க. அதனாலதான் மறைச்சு வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும் தான் புள்ள இதுதான்னு சொன்னாங்க. வேதவியாசர்ங்கிறவர் ரொம்ப திருமுறா அப்படித்தானே வாழ்ந்தாரு. அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை தான். ஆமா சரி அது இல்ல என் பிரச்சனை. இப்ப நான் குட்டி போட வைக்கிறது தான் பிரச்சனை. நீங்க அதாங்க குட்டி போடலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறேன். குட்டி இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த உலகிலேயே சிறந்தது தாய் பாசம். ஆமா இந்த தாய் தன்னுடைய குட்டியை விட்டுட்டு எப்பொழுதுமே ஓடாது. விரட்டி வரும்போது கண்டிப்பா ஒருவேளை குட்டி இருந்துச்சுன்னா தான் குட்டி வருதான்னு பின்னாடி திரும்பி பாத்துருக்கேன். ஆனா இந்த குட்டி திரும்பவே இல்ல. ஏன் திரும்பல? ஏன்னா அது குட்டி இல்ல. ஓ குட்டி இல்லாதனால திரும்பி ஓடுதுன்னு நினைப்பா. குட்டி இல்லனா ஓடிருமா? குட்டி இருந்தா திரும்பி திரும்பி பாத்துட்டு போகுமா? அப்படி ஒரு வழி இருக்கோ? அப்படி ஒண்ணு இருக்குல. சரி சரி குட்டி மட்டும் போட்டு இருந்தா தன்னாரே வாரே நான் விட்டுட்டு தான் போயிருப்பேன். இல்லேலோ குட்டி போடா குட்டி குட்டி சேர்த்தே நானோ குட்டி பிடிக்க வந்தே நானோ
நீங்க எனக்கு தாரம்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு. என்ன உங்க பேச்சுவார்த்தையே சரியில்லையே. ஏங்க வந்தோடனே முத மான்குட்டி இருக்குன்னு நீங்க அதுவே பொய். பொய்யா? அதுக்கப்புறம் அந்த உள்ளதான் இருக்கு. நான் பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்ப நான் என்ன பொய் சொல்லிக்கிருக்கேனா? நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நீங்க பொய்யா சொல்லல. உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு நீங்க வந்ததுல உண்மைதான் பேசுறீங்க. ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு சத்தியமா உண்மையை தவிர வேற எதுவுமே பேச போட்ட குட்டிதான் குட்டி. அப்ப மான் போட்டா அது மான் குட்டி தான். பூனை குட்டின்னு சொல்லுவாங்க. மான் போட்ட குட்டி தான் நானு. அதான் சொல்றேன். மான் போட்டா மான் குட்டி தான். அதுதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். நான் தான் இப்படி சொல்லலாமா? நீங்க எல்லாம் சொல்லலாமா? நீங்க சொல்ல வைக்கலாமா? முத ஒரு பொம்பளை புள்ள இல்லங்க இல்லங்கன்னு சொன்னா அந்த வீடு விளங்குமா? அப்படி சொல்லக்கூடாது. சரி நான் கேக்குறேன். கொலை செய்யறவனோட பெண்ணு என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாதுன்னா இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க பொண்டாட்டி நான் புருஷன். என்னது? நீங்க பொண்டாட்டி நான் புருஷன். நீங்க பொண்டாட்டி நான் புருஷனா? இப்படித்தே 4 ஊர்ல சொல்லி கொடுத்துறீங்க. ஏன் நல்லா இருக்கும்? ஏமா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் புருஷன் வைங்களே, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். சரி. பொண்டாட்டி நீங்க வீட்டுல இருக்கீன்னு வீட்டுக்கு வரும்போது எப்படி கூப்பிடுவேன்னு? வாங்க உட்காருங்க, போன வேலையா உட்காருங்க அப்படின்னு யாரு வந்தாலும் வாங்க தான் கூப்பிடுவோம். அப்படி கிடையாது. எல்லாரையும் கூப்பிட முடியுமா? எல்லாரும் உள்ள கூப்பிட முடியுமா? புருஷன் தானமா கூப்பிடணும். நான் தான் உனக்கு புருஷன். சரி. அப்ப எப்படி கூப்பிடுவேன்னு? எப்படி கூப்பிடணும் தெரியலையே. கல்யாணம் ஆயிந்து புருஷனை கூப்பிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆகாத போல தானே எனக்கு எப்படி தெரியும்? அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? அம்மா அது கல்யாணம் பண்ணும் போது சொல்லி கொடுப்பாங்க. அதான் புருஷன் இப்படித்தான் நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கவே இல்லையே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வைக்கல. இப்ப நான் புருஷன் நீங்க பொண்டாட்டி. இப்ப நான் வர்றேன்னு வைக்கல. எப்படி கூப்பிடுவீங்க? ஏங்க என்னங்க என்னங்க என்னமா ரொம்ப கொணட்டு வாங்கங்க. சரிங்க. ஏங்க போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? முத தண்ணி குடிங்க அப்படிங்க. ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டு படுக்க போகும்போது அப்ப சொல்லணுமா புருஷன்ட்ட என்னன்னு? வீட்டுல ஏதாவது இல்லைன்னு வைங்களேன் எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எங்க வீட்டுல அரிசி இல்லைங்க அப்படித்தான் சொல்லணும். அரிசி இல்லைங்க, பருப்பு இல்லைங்க, புளி இல்லைங்க, உப்பு இல்லைங்க, எல்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடாதுமா. அப்படி சொல்லக்கூடாது. பொம்பளை பிள்ளை இல்ல இல்லன்னு சொன்னா அந்த வீட்டுல தரித்திரம் தாண்டவ மாடும். அப்புறம் வேற எப்படி சொல்றது? இல்லன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எங்க வீட்டுல அரிசி குறைவா இருக்குங்க. எப்ப ராத்திரி 2 பேரும் தனியா இருக்கும் போது ஏங்க அரிசி பானை காலியாதான் இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லணுமா? புளி ஏங்க படுக்க போகும்போது புளி குறைவாதான் இருக்குங்க. இதே பேசிருக்கேன் ஒன்னா படுத்திருக்கேன்னா அப்ப என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொன்னாலும் குறைவா இருக்குங்க அப்படி குறைவா இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர இல்லன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் ஆபத்து குதவா பிள்ளை எறும்புசை குதவாண்டம் தாவத்தி திராத்தனி தரித்திரமறியா பண்ணிருந்தான். ஏன் தரித்திரம்? வீட்டுல இருக்கிற தரித்திரியம் இல்லாத பொருளை தரித்திரம்னா என்ன தெரியுமா? அவங்க தரித்திரம்னா வறுமையா. ஒரு பெண் என்ன செய்யணுமா? வீட்டுல இருக்கிற வறுமையை தெரிஞ்சு நடந்துக்கணுமா? என்ன தெரிஞ்சு நடந்துக்கணுமா? வறுமை தெரிஞ்சு நடந்துக்கணும். இவ்வளவு அனுபவம் பேசுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க கல்யாணம் ஆகலைங்கிறீங்க. இவ்வளவு அனுபவம் பேசுறீங்க. பொண்டாட்டி படுத்தான் பேசணும், புருஷன் படுத்தான் பேசணும். கல்யாணம் எல்லாம் அனுபவமா பேசுறீங்களே. கல்யாணம் எல்லாம் தான் வந்து நீங்க தான் ஒதுக்க மாட்டீங்க. நீங்க வந்தல இருந்து விளண்ட மதமாவே பேசிக்கிறீங்க. சரிங்களா? மருமையா இருக்காங்க. நல்லா வேட்டு முடியும். நானு மருமையா இருக்காங்க. ஆமா நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவேன். யார கல்யாணம் பண்ண போறீங்க? நான் சரின்னு சொன்னா யார கல்யாணம் பண்ணுவீங்க? நீங்க தான் வந்தல இருந்து உங்க பேச்சுவார்த்தையே சரியில்லை. நான் கிடையாது. மான்குட்டி இருக்கு நீங்க. அப்புறம் என்னடானா நான் கல்யாணம் பண்ணனும்னா நீங்க என்ன சொல்லணும்? அப்புறம் புடிச்சு தாரம்னு சொல்லுங்கன்றீங்க. தாரம்னா என்னன்னு தெரியுமா? தாரம்னா தமிழ் அகராதிப்படி மனைவின்னு போறோடு. யாரு யாருக்கு தாரம் ஆகணும்னு சொல்றீங்க? அச்சச்சோ அப்படிலாம் இல்லம்மா. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன தாரம்னா பொண்டாட்டி? தாரம்னா பொண்டாட்டின்னு அர்த்தம். ஆமா இப்பதானே நீங்க சொன்னீங்க இந்த மானை பிடிச்சு நீங்க எனக்கு தாரம்னு சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லுங்கன்னு அர்த்தமா? தருகிறோம்னு சொன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி இயல்பான பேச்சு இருக்குல்ல. வெற்றிலைன்னு சொல்ல மாட்டாங்க. வெத்தலை தானே சொல்லுவான். அது மாதிரி தான் தருகிறோங்கிறத தாரோம்னா சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீங்களா? பெரிய ஔவையாரு சுருக்கமா சொல்லி அப்படியே விளங்க வைக்கிறாங்க. நீங்க சாதாரணமாவே சொல்லுங்க. நாங்க எப்படி சொன்னாலும் நாங்களும் புரிஞ்சுக்குவோம். இல்லங்க நான் தெளிவா இயல்பா பேச்சு வழக்கு இருக்குல்ல. பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். பார்த்தோன்னு பிடிக்க கூடாதுமா. பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். முடிதடி செய்யணும். முடியலனா சமனேன்னு மூடி படிக்கணும். முடியலனா சமனேன்னு மூடி படிக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். படிக்க முடியுமா? தேடி
முதலாவது நான் போனேன் இருக்கங்க. சரி ஒருவேளை என்னை தேடிக்கிட்டு பின்னால வந்தீங்க நியாயமான விஷயம். நானும் போய் பார்த்து போலாம் தான் நினைக்கிறேன். நீங்க சரியா சொல்ல மாட்டீங்க. நான் தான் இல்ல இல்லாதவனை எப்படி பாப்பீங்க? அங்கே ஒரு குத்தா குத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓடி போன மாலையுமாய் பிடிக்க முடியுமா? தேடுவதை நேரசமாய் கொடுக்க முடியுமா? பாடுவதா மறைப்பதற்கு மனசு இருக்குமா? பாடுவதா மறைப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலில இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலில இப்படி நடக்குமா? என்ன நான் இருக்கும் காவலனா நீங்க என்ன பெரிய நான் கண்ணும் கருத்தமா என் கடமையை கண்ணும் கருத்து தான் சரியா செய்யறீங்க. உன் கண்ணும் கருத்து தான் தெரியுது. தெரியுது. கடமையை தடுத்து நிப்பாட்டு. வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியும்? நான் தான் இல்லங்கற என்ன? ஆமா. புயல் போட்டுருக்காங்களா? காசு வேணுமா வேண்டாமா? காசு காசு வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? வீரமா அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? காரமான கடுகி வருதானே தெரியுமா? காரமான கடுகி வருதானே தெரியுமா? நீங்க மான்குட்டி உள்ளதான் இருக்குங்க. மான்குட்டி இல்லைங்கிறேன். நம்ம ரெண்டு பேசிக்கணும் உங்களை வாக்குவாதம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால உங்க மானுக்கு நான் நங்கலட்ச நம்பர் தான் சொல்லுங்க. மான்குட்டி இருந்தா நான் பிடிச்சு தரேன். தேவி பாகம் திரைவாவும்
மாதிரி தெரியலையே. நான் மான்குட்டி தான், மான்கொட்டை குட்டி தான். இல்ல அந்த மான்குட்டி மாதிரி தெரியல, ஒரு பெண்ணுக்குண்டான அங்கலட்சணம் மாதிரி இருக்கு. உன்னைத்தானே அண்ணா தஞ்சமென்று நம்பி வந்தேனே. இல்ல பொங்கச்சோறு. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு ஒரு நீர்வழித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே ஒரு வேடுவர் என்ன ஒரே பக்திமயமா இருந்திருக்கு. என்னனே எப்பவும் தெய்வம் தாண்டா நமக்கு முக்கியம். ஐயோ ரொம்ப நடிக்கிறானே இன்னைக்கு. என்னனே தெரியல. கடவுள் முருகன் அல்லவா? ஆமா, ஒரு வேடுவர் வந்தார்ல, ஒரு மான்குட்டி எல்லாம் தேடி வரலையா. உன்னை தான் தேடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கறார். ஒரு கதையே அதானே. சொல்லு சொல்லு இனிக்குதடா முருகா, சொல்லு சொல்லு இனிக்குதடா முருகா, சொல்லு சொல்லு இனிக்குதடா முருகா. முழுமை பெற்ற அழகு மட்டும் முழுமை வராது, வராது. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வர வேண்டும் வள்ளி, வேடனாக வந்து உம்மிடத்திலே வினோதங்கள் பல புரிந்தது யாரு? அப்படியா? உன்னை திருமணம் செய்யும் நோக்கிலேயே அவ்வாறு செய்தோம். என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா? திருமணத்திற்கு முன்பதாக எனக்கு ஒரு வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியம் அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் வேணும்.
முருகா சொல்லுங்கள். என்ன கேட்டீங்க இப்ப இந்த அம்மா என்னமா சொன்னிச்சு என்ன என்ன சமயத வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை சமயக்கார சுப்பிரமணியன் இங்க வராரு. சமயக்கார சுப்பிரமணியம் இல்லங்க, சமேத சுப்பிரமணியன். அப்படி சமயக்கார சுப்பிரமணியம் சேர்த்துக்கிட்டா என்னைய சேர்த்துக்கிறீங்க, அவரை விட்டுருங்க. அப்படியே ஆகட்டும். வையகத்துறை அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன். இப்படி வெறப்பான் என்ன எப்படி மாலை எந்த இடத்துல குனியணும் எந்த இடத்துல குனிய கூடாதுன்னு ஒரு இது இருக்கு சரியா? இதெல்லாம் குனிஞ்சு போகணும், இல்லைன்னா அட்டர் வேஸ்ட். ஆமா, அனுசரிப்பு இருக்க.